இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இல்ல என்ன பேசிக்கிட்டு இருக்க? என் பேத்தி மாதிரி ஒரு தங்கமான பொண்ண யாரும் பார்க்க முடியாது. அவதான் ஆதிக்கு சரியான பொருத்தமானவன். அத நிரூபிக்கிறதுக்கு நீ யாருடி? எனக்கு என் பேத்திய பத்தி நல்லா தெரியும். நீ சொல்லி அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எபார், நீ பத்திரிக்கையை எரிச்சதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை சொல்லாம மறைக்கிறதுக்காக தான் இப்படி தேவையில்லாம என் பேத்தி மேல கண்டதையும் சொல்லி பழி போட்டுக்கிட்டு இருக்க. பாரதி, சொல்லுங்க. உங்க மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற அந்த உண்மையான காரணத்தை எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கமான் பாரதி, ஆதிதான் உன் புருஷன்னு எல்லார்கிட்டயும் சொல்லு பாரதி. என் மனபாரத்தை இறக்கி வை பாரதி. சொல்லு பாரதி, உண்மையை சொல்லு. சின்னங்க, இவ எதுவுமே பேசாம நிக்கிறான். ஒருவேளை உண்மையை சொல்லிடுவாளோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆதி மேல அவளுக்கு இருக்கிற காதல் அதை சொல்ல விடாத. சொன்னா அவன் செத்துருவான்னு அவளுக்கு தெரியாதா? பண்றதையெல்லாம் பண்ணிட்டு இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லு, அந்த உண்மையான காரணத்தை சொல்லு. வேற எந்த காரணமும் இல்ல. மித்ரா சரியான பொண்ணு கிடையாது. இவன் நல்லவளும் கிடையாது. பாரதி, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? எங்க வீட்டுல இருந்துகிட்டு நாங்க போடுற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு என் தங்கச்சியை நல்லவ இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பேசுவ? ஏய், இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா இந்த நிமிஷமே இந்த வீட்டு விட்டு வெளியே போ. சுதாகர், போதும் ஆதி. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. இது எங்க குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை. இவ என் தங்கச்சி மேல பழி சுமத்திட்டு இருக்கா. அவ கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் பாக்குறான்னு சொல்லி அப்பட்டமா தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறமும் இவனை இந்த வீட்டுக்குள்ள வைக்கிறது சரி கிடையாது. ஏய் பாரதி, உன் பசங்களை கூட்டிட்டு வெளியில போ. என்னடி பாக்குற? அதான் சொல்லிட்டாங்கல்ல, கிளம்பு. இங்க பாருங்க, நான் சொல்றத நீங்க நம்பிதான் ஆகணும். ஏன்னா அதுதான் உண்மை. இப்ப என்ன, நான் வெளியே போகணும் அவ்வளவுதானே? அதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா திரும்பவும் சொல்றேன், இன்னும் எத்தனை வாட்டி வேணாலும் நான் சொல்லுவேன், மித்ரா ஆதி சாருக்கு ஏத்த பொண்ணு கிடையவே கிடையாது. ஆதி சாரை கல்யாணம் பண்ணிக்க மித்ராக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆதி சாருக்கு சரியான மனைவியா எந்த காலத்திலயும் மித்ராவால இருக்கவே முடியாது. இவன் நல்லவளும் கிடையாது. அதுதான் உண்மை.